அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். எல்லாருக்குமே ரமதான் கரீம். ரமதான் வந்து திரும்ப வந்தாச்சு. ஒரு வருஷம் எப்படி ஓடுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் ரமதானுக்கு வந்து எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சுத்தமாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. ஏன்னா இப்போ தானே நம்ம ஊர்லேருந்து வந்தோம். அதனால ரமதானுக்கு இனிமேல் தான் ஏதாவது போய் பண்ணணும். ஷாப்பிங்கே வந்து இனிமேல் தான் வந்து பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிட்டுருக்குறோம். திங்ஸ் எதுவுமே வந்து வீட்டில் இல்லை. ஏன்னா 2 மாதமாக நான் வீட்டில் இல்லை அப்படிங்கிறதுனால திங்ஸ் எதுவுமே வந்து வீட்டில் இல்லை. இன்றைக்கி முக்கியமாக நான் ஷாப்பிங் வந்தது வந்து நோம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் வந்து வந்திருக்கிறேன். திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் ஊர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்த க்ராசரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தேவைன்னா நம்ம வந்து இடையில போய் வாங்கிக்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் லஞ்ச் சாப்பிடவே இல்லை. இதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஹனீஃபா வந்து போகிறோம். ஹனீஃபா போனோன்னா அந்த இடத்துலையும் எல்லாமே வந்து நம்ம தேவையானதெல்லாம் சாப்பிட்றலாம். இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே புதுசாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த இடத்துல பெயிண்டெல்லாம் அடித்து நல்லா புதுப்பிச்சு வச்சுருக்குறாங்க. மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க நின்று பார்க்குறப்ப. நிறைய பேரும் இங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்தது வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்குது. எல்லா இடமும் செம்ம ஜாமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம வந்து இப்போ மஸ்ஜித் இண்டியா வந்தாச்சு. ஹனீஃபாக்கு வெளியில் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குன்னு. உள்ளேயும் பயங்கரமாக கூட்டமாக தான் இருக்கும். எப்போவுமே வந்து வீக்கெண்டில் கூட்டமாக தான் இருக்கும். இப்போ சொல்லவே வேணாம். இந்த வீக்லேயும் நோன்பு வருது அப்படிங்கிறதுனால வந்து கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும். ஹனீஃபா உள்ளே போயிட்டு நமக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தே ஆகணும். இன்றைக்கி விட்டால் நமக்கு நாளும் கிடையாது. ஏன்னா நாளைக்கு நாளன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளும் வந்து வீடை க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி போய் நம்ம ஷாப்பிங் வேலையை முடித்தா தான் அடுத்தது வீட்டு வேலையை வந்து பார்க்க முடியும். நோம்புக்குன்னு நம்ம ஷாப்பிங் பண்ண வந்தாலே எடுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் பிசின், அப்புறம் சப்ஜா சீட்ஸ், அகரகர் முக்கியமாக நம்ம எடுத்துருவோம். ஏன்னா நோம்பில் டெய்லியுமே வந்து அகரகர் வந்து நான் செஞ்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் வந்து எடுத்துருக்கிறேன். அகரகர் வந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அகரகர் மட்டும் நான் வாங்கி வச்சிட்டேன், கடல் பாசி வந்து எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அங்கேயே தூக்கி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஜெல்லி மற்ற ஜாமான்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அகரகர் மட்டும் தான் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. டேட்ஸ் இதெல்லாம் கூட வாங்கலை. இந்த 777 நன்னாரி சர்பத் தான் நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இங்கேயே கிடைக்கிது. இந்த ரோஸ் சிரப்பு அப்புறம் நன்னாரி சர்பத் இதெல்லாம் வந்து நான் ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் இந்த செக்ஷனில் வந்து நான் எதுவுமே எடுக்கலை. ஆனால் தேவைப்பட்டால் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா திரும்ப வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ப்ரௌனாக இருக்கு, ரெட் கலர்னு போட்டு கிரீன் பிரித்து வைக்கலையா? இங்கே இருக்குடி மேலே ரெட். அது கொஞ்சம் வந்து இந்த அகரகர் பவுடரும் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது முக்கியமாக நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர நேரத்தில் கடைசி நேரத்தில் அகரகர் காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற டைமில் இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது புட்டிங் ரெசிபி எதுக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதனாலே வந்து இதை எடுத்துருக்கிறேன். நான் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ஃபாரா வந்து அவளுக்கு தேவையான டிசர்ட் செய்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறா. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிசர்ட் செய்கிறேனோ இல்லையோ ஃபாராக்கு வந்து அதில் ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து அவங்க தான் வந்து நிறைய டிசர்ட் வந்து செய்வாங்க. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாராக்கு வந்து காலேஜும் இல்லை. காலேஜ் வந்து 4ஆம் மாதம் தான் போய் சேர்க்க போகிறோம். அதனால் வந்து அது வரைக்கும் அவள் ஃப்ரீயாக தான் இருக்கா. அப்படிங்கிறதுனால நோம்பில் நிறைய ரெசிபி வந்து ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன்.
இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் என்னலாம் ஷேர் பண்ணுறான்னு. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து இங்கேருந்து வந்து எடுத்திருக்கிறா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ க்ரீம் கேரமல் வந்து இப்போ கிடைக்கிது. முன்னாடி வந்து க்ரீம் கேரமல் வந்து இங்கே கிடைக்காது. அரப் ஷாப் அந்த மாதிரி கடையில் தான் போயிட்டு நாங்களே வாங்குவோம். இப்போதைக்கு ஹனீஃபாலே இருக்குது. இது எவ்வளோ நாளாக வச்சுருக்காங்கன்னு தெரியல. என் கண்ணில் இன்றைக்கி தான் வந்து பட்டுச்சு. ஸோ அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஜெல்லி பேக்கெட் இதெல்லாம் வந்து எடுத்துருக்கிறேன். ஃபாராவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கிறா. நோம்பில் வந்து பெருசாக யாருக்குமே வந்து டைம்லாம் வந்து இருக்காது. நமக்கு வந்து ஓதுறதுக்கு தொழுவுறதுக்கு இப்படின்னு டைம் கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஃப்ரீ டைம் எப்போ கிடச்சாலுமே முடிஞ்ச வரைக்கும் எதையுமே பண்ணாமல் ஓதிட்டு உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓதுறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஓதிட்டுருப்போம் அப்படின்னு தான் நான் நினப்பேன். மோஸ்ட்லி ஈவினிங் 4 மணிக்கு மேலே தான் கிச்சனுக்குள்ளேயே போவேன். அப்போ போயிட்டு நோன்பு திறக்கிற வரைக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டேட் செக்ஷனுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம வந்து எப்போதும் எடுக்கிறது இந்த டேட்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் இருக்கும், ஸ்வீட் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டேட்ஸ் தான் வந்து நாங்கள் எடுக்கிறது. ஏன்னா பிள்ளைங்களும் இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த டேட்ஸில் வந்து 2 பாக்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே நிறைய டேட்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ஒரு செக்ஷனே வந்து டேட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து டேட்ஸ் அப்புறம் ஃபிக்ஸ் இது தான் வந்து வச்சுருக்குறாங்க. நாங்கள் வந்து இதுலேருந்து வேறு எதுவும் எடுக்கலை. கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பில் பே பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்யூ வந்து நிற்கிது. அவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க எங்களுக்கு முன்னாடி. இதுலேயும் வந்து ஹஸ்பண்ட் வந்து முன்னாடியே க்யூவில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க க்யூவில் நிற்க வச்சுட்டு தான் நாங்கள் வந்து இப்போ திங்ஸே எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் வந்து இன்னுமே நாங்கள் போயிட்டு பே பண்ணி முடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோகோக்கு தான் வந்திருக்கோம். சோகோலேயும் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். சோகோவில் வந்து எப்போவுமே புதுசு புதுசாக நிறையா வச்சுருப்பாங்க. இந்த டைம் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து போய் பார்க்கலாம். இங்கே வந்து சைனீஸ் நியூ இயர்க்காக தான் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. கீழேயும் பயங்கர கூட்டமாக இருக்குது. இப்போ வந்து இங்கே மெம்பர்ஷிப் சேல் வந்து போயிட்டுருக்கு. சைனீஸ் நியூ இயர்க்கான சேல் வந்து போயிட்டுருக்கு. அதுதான் வந்து இவ்வளோ கூட்டமாக இருக்குது. நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா 70% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் வந்து போட்டிருக்குறாங்க. வேணும்னா போய் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இங்கே நோம்பும் சைனீஸ் நியூ இயரும் ஒரே டைம்லேயே வருது அப்படிங்கிறதுனால நோம்பு டைம்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு லீவாக தான் இருக்கும். எப்படியும் ஒரு 4 நோம்பு வரைக்கும் நமக்கு லீவ் இருக்க தான் செய்யும். ஸோ பிள்ளைங்களும் வந்து நோம்பு வைக்கிறப்ப கொஞ்சம் அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். தசீமையும் நோன்பு வைக்க சொல்லலாம் நினச்சிருக்கேன். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சோகோவில் ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்கலான்னு வந்திருக்கேன்னா, சோகோவில் இருக்கிற ஹோம் சென்டருக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அப்புறம் அழகுக்கு வைக்கிற திங்ஸ் அந்த மாதிரி நிறையா வந்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ரெஷ்னர் தான். நல்லாவே சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே ரமதானுக்கு தேவையான டெக்கர் ஐட்டம்ஸ் தான் இங்கேருந்து வச்சுருக்குறாங்க. நான் அதை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதெல்லாம் பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இது எல்லாமே வந்து ரமதான் டெக்கர் தான். பாருங்களேன், அழகழகா க்யூட்டாக சூப்பராக இருக்குல்ல. ஏற்கனவே நம்மக்கிட்ட ரமதான் டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் வந்து ஏதாவது புதுசாக இருந்துச்சுன்னா, நம்ம புது வீடுங்கிறதுனால ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து வந்திருக்கேன். ரொம்ப நிறையா அது இதுன்னு வாங்க போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிறத வச்சே நம்ம வந்து டெக்கர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒன்றும் புதுசாக வச்சுருக்கிறப்ப நமக்கே பார்க்க ஆசையாக தான் இருக்குது. இது வாங்கலாமா, அதை வாங்கலாமான்னு. ஆனால் என்னோடய மைண்டை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எதையுமே வாங்கக்கூடாது, ஏதாவது ஒன்று மட்டும் வேணால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இங்கே லாஸ்ட்டாக ஒன்று வச்சுருக்குறாங்க பாருங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஒயிட் கலரில் டாலாக இருக்குல்ல, இதுதான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தான் வாங்கலாமா அப்படின்னு யோசித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். சரி, ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இருக்கிறோம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோல்டு கலரில் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த கோல்டு கலரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஃபுல்லாகவே நிறையா கோல்டில் வந்து ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. டெக்கர் ஐட்டம்ஸ் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது.
இதை எல்லாமே வாங்குறனோ இல்லையோ ஒன்று ஒன்றுத்தையும் சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அழகுக்கு வைக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கவே எனக்கு ஆசையாக இருக்கும். அதனாலேயே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாவது சோகோ வந்து பார்த்துருவேன். ஏன்னா இங்கே தான் இந்த மாதிரி வந்து அழகழகாக வந்து வச்சுருப்பாங்க. வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்கேயாவது இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நிறையா லேண்டன்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக புது மாதிரி இருந்தது. வாங்கலாம் அப்படின்னு தான் மைண்ட் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் வாங்கக்கூடாதுன்னு இன்னொரு பக்கம் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டில் நிறைய திங்ஸ் அதையும் இதையும் வாங்கி வச்சாலே நமக்கு வீட்டில் ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி ஆகிடும். அதனாலே நான் நிறையா வாங்கக்கூடாதுன்னு நினப்பேன். இப்போ இங்கே வந்து சைனீஸ் நியூ இயர் டைம் அப்படிங்கிறதுனால சைனீஸ் நியூ இயருக்கு தேவையான டெக்கோர் ஐட்டமும் வந்து இங்கே வச்சுருக்குறாங்க. எல்லாமே சேர்த்து தான் வந்து வச்சுருக்குறாங்க. நமக்கு எது வேணுமோ பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கேயும் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறையா வந்திருக்கு. எல்லாம் புதுசாக வேறு நிறையா வந்திருக்கா. அதனால் எதை பார்க்குறதுனே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வாங்கணுங்கிற ஐடியா எனக்கு இன்றைக்கி சுத்தமாக இல்லை. ஏதாவது ஒன்று மட்டும் தான் வாங்க போகிறேன். அது என்ன அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போதைக்கு என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இதிலலாம் நம்ம டேட்ஸு, நட்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால பார்த்துட்டு அப்படியே வச்சாச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர் நம்ம வாங்கியிருக்கோம்ல, அதெல்லாமே வீட்டில் இருக்குது. ஸோ அதுலேயே வந்து டேட்ஸ் எல்லாம் கொட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. நான் வந்து ரொம்ப நேரமாக இந்த செக்ஷன்லேயே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருந்தேன், என்ன வாங்குறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு. ஆனால் வந்து நான் சுற்றி பார்த்த அந்த டைமில் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருந்தேன்னே டாலாக ஒரு அந்த மினரா மாதிரி இருந்ததில்ல, அதுதான் வந்து வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அது ஒயிட் அப்புறம் கோல்டு கலர் 2 கலரில் இருந்தது. நாங்கள் போய் சுற்றிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ளே கோல்டு கலர் விற்றுருச்சு. சரி ஃபைனலாக வந்து ஒயிட்டே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி க்ராக்கரிஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் எதுவுமே வாங்கலை. ஏன்னா எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீட்டில் இருக்குது. ஸோ பார்த்துட்டு மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறேன். ஜக்கு தான் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க வேணாம், இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஜக்கும் வாங்கலை. இங்கே ஃபுல்லாகவே வந்து நிறைய மாதிரி பாட்ஸ் எல்லாம் வந்து புதுசாக வச்சுருந்தாங்க. அதையுமே ஒரு லுக் வந்து பார்த்துட்டு போயாச்சு. இந்த பாட்டு ஏற்கனவே வீட்டில் இருக்குதானா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் இருக்குதான், கிஃப்ட்டில் வந்ததுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோக்மாஸ் வந்து ஃபுல்லாக வந்து நிறையா ஆஃபர் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. அதை தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஆனால் இப்போதைக்கு இதை வாங்கலை, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. யாருக்காவது வாங்கணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ வந்து வாங்க, நிறைய ஆஃபரில் வந்து இருக்குது. இந்த ஃபுல் செட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 999க்கு வந்து போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா வெதர் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. நைட்டெல்லாம் சரியான மழை. இன்றைக்கி வந்து காலையிலே வெதர் இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறையா துணிலாம் துவைக்க வேண்டியது இருக்குது. ஆனால் வெதர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வந்து பார்க்குற வேலையை பார்த்து தானே ஆகணும். நான் வந்து ஊருக்கு போயிருந்த டைமில் வந்து இந்த முருங்கை மரம் வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருந்துச்சுல. நிறைய முருங்கைக்காலாம் வந்து நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். அந்த மரத்தை வந்து அப்படியே ஃபுல்லாக வெட்டி விட்டுருந்தாங்க. இப்போ நல்லா தளைஞ்சு வந்துருச்சு. நைட்டு வந்து வீட்டுக்கு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்த எந்த திங்ஸையும் எடுத்து கூட வைக்கல. போயிட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ தான் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா இது எல்லாத்தையும் வந்து வீடை ஒரு டைம் வந்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ வந்து வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஆளையும் வந்து கூப்பிட்ருக்கோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. அவங்க தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் அழகாக அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அந்த வேலையை பார்த்துட்ருக்குறேன். நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த அகரகர், அதுக்கப்புறம் மைலோ வந்து ஃபாரமாக ஏதோ வந்து ஒரு டெசர்ட் செய்கிறதுக்காக வாங்கியிருந்தாங்க. மைலோ வந்து நம்ம ரொம்ப நாளாக வாங்குறத விட்டாச்சு. இப்போ வந்து இந்த டெசர்ட் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் பவுடர் வந்து வாங்கியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மில்க் ஷேக் தான். மில்க் ஷேக் இல்ல, ஹாட் சாக்லேட் பவுடர் இது. ஹாட் சாக்லேட் வந்து இப்போ கொஞ்ச நாளா நாங்கலாம் விரும்பி குடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால வாங்கியிருக்கிறோம். அப்புறம் வந்து டேட்ஸ் வந்து 2 பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா கண்டிப்பாக நோம்பில் 2 பாக்ஸ் டேட்ஸாவது கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் ஒரு 2 பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் தேவைப்பட்டால் திரும்ப போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருந்தாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் பவுடர். டேங்க் பவுடர் வந்து 2 ஃப்ளேவரில் வாங்கியிருக்கிறேன். ஒன்று லெமன், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து ட்ராபிக்கல் ஃப்ரூட் வந்து வாங்கியிருக்கிறேன். ஆரஞ்சு தான் தேடினா ஆரஞ்சு டேங்க் வந்து கிடைக்கல, எல்லாமே வித்துருச்சு போல். அப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபாரமாக வந்து வாங்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த இந்த பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கில் ஃபுல்லாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபுல்லாகவே வந்து இந்த ஜெல்லி பவுடர் இதெல்லாம் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். நிறையா ஃப்ளேவரில் வந்து வாங்கியாச்சு. சரி மாற்றி மாற்றி வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திடீர்னு அவசரத்துக்கு வேறு எதுவும் செய்ய முடியலன்னா அந்த ஜெல்லி காய்ச்சி ஊற்றி வச்சிடலாம், அதனால் சொல்லிட்டு தான். அப்புறம் இந்த க்ரீம் கேரமல் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து என்னோடய சிஸ்டருக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவள் ஞாபகம் தான் வந்துச்சு இதை வாங்குறப்ப. ஆனால் இங்கே ப்ருனேயில் கிடைக்குதா என்னங்கிறது வந்து தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா சீட்ஸ் தான். சப்ஜா சீட்ஸ் வந்து முக்கியமாக தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதாம் பிசின் இதெல்லாம் வந்து வாங்கியாச்சு. நிறையா வந்து அகரகர் பவுடர் வந்து நானும் ஃபராக மாற்றி மாற்றி எடுத்து போட்டுட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப தான் நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொக்கோ பவுடர் வந்து ஃபராக வாங்கியிருக்கிறா. நெக்ஸ்ட்டும் வந்து ஒரு புட்டிங் வந்து வாங்கியிருக்கிறா. இதெல்லாம் வந்து ஃபாரமாக தான் வாங்கியிருக்கிறாங்க. இந்த இன்ஸ்டன்ட் புட்டிங் இதெல்லாம் வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இதெல்லாம் நல்லது கிடையாது தான். இருந்தாலும் நமக்கு வந்து நோன்பு டைமில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா கிச்சனில், நம்ம அதை இதைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிடலாம், அதுக்காகவே வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த பாதாம் மில்க் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் 2 டின் மட்டும் வாங்கியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக நான் வந்து வாங்கலை. இதுதான், வேறு ஃபுல்லாக ஜெல்லி தான் நிறையா கிடக்கு, அதெல்லாம் தான் வந்து வாங்கியிருக்கிறோம். அகர் அகர் வந்து பெரிய பாக்கெட்டாகவே வந்து ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. மற்றபடி இது எல்லாமே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ நோம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இதை வச்சே நம்ம வந்து நோம்பு திறக்கிறதுக்கான ரெசிபிலாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக நமக்கு நோம்பு கஞ்சி பள்ளிவாசலில் கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் இந்த பஜ்ஜி மாவு இதெல்லாம் நான் ஊர்லேருந்து வரப்போவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக தேவைப்படும். வேறு எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னங்கிறது வந்து அந்த டைமில் தான் நமக்கு தெரியும். இது இல்லாமல் வந்து இந்த நன்னாரி சர்பத், அப்புறம் ரோஸ் சிரப் இதெல்லாம் வந்து ஊர்லேருந்து வரப்போவே வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன், அதனால தான் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரீஃபில் பண்ணுறது எல்லாமே ரீஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நோம்பு டைமில் வந்து இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்று ரீஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு தேவையில்லை. ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம ரீஃபில் பண்ணுறது கடைசி வரைக்கும்லாம் வராது. ஒரு 10 நாளைக்கு வந்து நம்ம திரும்ப ரீஃபில் பண்ண வேணாம், 10 நாளைக்கு அப்புறம் வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணுற வேலைலாம் பண்ணிடலாம். எல்லாமே வாங்கிட்டு வந்ததெல்லாம் இப்போ ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டாக் பண்ணி வச்சாச்சு. அதுலேயும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வரலை, அதெல்லாம் அப்புறமா வந்து வாங்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இதுவும் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து ஹெல்ப்பர் வந்து க்ளீன் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்னா அவங்களும் வந்து நல்லா சூப்பராக வந்து வீட்டை க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒன்று, இன்றைக்கி வெதர் வந்து இப்படி கூலிங்காக இருக்கிறதுனால ரொம்ப பெருசாக சுறுசுறுப்பாகவே இல்லை, ஒரு மாதிரி வந்து ஸ்லோவாகவே மூவிங் ஆகிட்டு இருக்க மாதிரி இருக்குது.
இந்த பெட்ஷீட் கம்ஃபர்ட்லாம் துவைச்சி போட்டிருந்தோம். அது வந்து இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு காயவே இல்லை. திரும்ப இன்னொரு நாள் காய வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே வந்து துவைச்சி போட்ட பெட்ஷீட்லாம் வந்து காஞ்சிருச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இது மட்டும் இன்னும் காயாமல் இருக்குது. இன்றைக்கி வீடு க்ளீன் பண்ணுறப்பவே வந்து இந்த மருதாணி செடியும் வந்து வெட்டி விட்டுருந்தோம். அதில் இருந்த மருதாணி தான் அரைச்சி இப்போ நான் வந்து கையில் போட்டுட்ருக்கேன். இந்த மருதாணி வந்து நல்லா திக்காக வந்து செவக்கும். இது வந்து திரும்ப இப்போ வெட்டி விட்டுருந்தோன்னா நமக்கு பெருநா டைமில் திரும்ப துளுத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வெட்டி விட சொல்லியிருந்தேன். நம்ம வந்து மருதாணி போட்டு ஒரு 3 மணி நேரம் கிட்டே இருக்கும். இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிருச்சு. உள்ளெல்லாம் ஈரம் இருக்க தான் செய்யுது. ஆனால் வந்து இது இந்த அளவுக்கு செவந்தாலே போதும். இதுக்கப்புறம் இன்னும் நல்லா ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா இன்னும் டார்க் ஆகிடும். இப்போ இந்த செவந்திருக்கிறதே இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டார்க் ஆகிடும். நாளைக்கு காலை இன்னும் டார்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் டேலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து இன்றைக்கி தராவீஹ் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா நேற்றே வந்து சவுதியில் வந்து தராவீஹ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாம் நோன்பு வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து நம்ம வந்து நோன்பு வைக்கணும். அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். சரி, டேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சோமே, அதெல்லாம் கொட்டியே வைக்கலை. ஏன்னா கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுருக்கிறதுனால அந்த வேலையை நான் இன்னும் பார்க்கவே இல்லை. சரி, இன்றைக்கி வந்து அதெல்லாம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் டேட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே இருக்கிற இந்த 2 டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கொழுந்தனார் ஒய்ஃப் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அந்த டேட்ஸ் தான் இது. இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிற 2 பாக்ஸுமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்தது. எல்லாமே வந்து வேறு வெரைட்டியான டேட்ஸ் தான். சரி, எல்லாத்தையுமே தனித்தனியாக கொட்டி வச்சிடலாம். கையில் மருதாணியும் பார்த்துருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்லாவே செவந்திருக்கு. அப்புறம் இதில் வந்து ஃபிக்ஸ் வந்துருக்கு. இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து இதில் கொட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டேட்ஸை வந்து நம்ம கொட்டி வச்சுருவோம். இந்த டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாதிரி சாப்பிட்டும் பார்த்தா ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்த டேட்ஸையும் வந்து இதில் ஃபில் பண்ணி வச்சிடலாம். Manina. Ma, இப்போதான் நீ ரெக்கார்ட் பண்ணவா? நான் வந்து இந்த வருஷம் நோன்புக்கு ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் மேக் அண்ட் ஃப்ரீஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து ரெடி பண்ணி வைக்கவே இல்லை. நான் வந்த டைம்லேருந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் தான் நான் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.